நிறைய இந்த ஃபேஷியல் ஹேர் க்ரோத்துக்காக நிறைய வகையான ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நம்ம எடுத்துப்போம், லேசர் ட்ரீட்மெண்ட். ஆனால் நிறைய சிட்டிங்ஸ் போன பிறகும் கூட இந்த ஹேர் க்ரோத் வந்து கம்மி ஆகிறதில்ல. ஏன் முகத்தில் வந்து பிம்பிள்ஸ், அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வாயோட ஓரப்பகுதிகளில், அதே மாதிரி வந்து ஜா லைன் நம்ம சொல்லுவோம், மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய முகத்தினுடைய பகுதிகளில் ஏன் அதிகமாக பிம்பிள்ஸ் வருது? ஸோ ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே பியூட்டி பார்லரை தேடி போகாதீங்க. ஸோ உங்களோட உடல் நீங்கள் சரி பண்ணால் தான் இந்த ப்ராப்ளம் வந்து முழுசாக சரியாகும். முதல்ல டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். ஸ்கின்ல மெயினாக அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் வந்து இருக்குது. வாயோட ஓரப்பகுதியில் ஜா லைனில் அடிக்கடி வந்து பிம்பிள்ஸ் வந்து உண்டாகுது. முடி கொட்டுறது, அதே மாதிரி தலையோட முன்பகுதியில் வந்து முடி கொட்டுறது ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. கழுத்தில் கருப்பாக ரொம்ப ஹைப்பர் பிக்மெண்டடாக வந்து இருக்குது. அக்குள் பகுதியில், தொடை இடுக்கு பகுதிகளில் இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து இருக்குது. ஸ்கின் டேக்ஸு நிறையா வருது. இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ஒரு தோல் நோய் மருத்துவரை வந்து பார்ப்போம். இல்லைன்னா வந்து ஃபேஷியல் பண்ணுறதோ, ஒரு ப்ளீச் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், தலைக்கு வந்து ஒரு மசாஜ் பண்ணுறது, இப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். பட் இது எல்லாமே உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸ்னால் வரக்கூடிய பக்க விளைவுகள். அதை சரி செய்யாமல் நீங்கள் என்ன தான் ஆயின்மெண்ட் வாங்கி பூசினாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு டெர்மட்டாலஜி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அது உங்களுக்கு பர்மனெண்ட்டாக சரியாகாது. ஏன்னா நிறைய இந்த ஃபேஷியல் ஹேர் க்ரோத்துக்காக நிறைய வகையான ட்ரீட்மெண்ட்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், லேசர் ட்ரீட்மெண்ட். ஆனால் நிறைய சிட்டிங்ஸ் போன பிறகும் கூட இந்த ஹேர் க்ரோத் வந்து கம்மி ஆகிறதில்ல. ஸோ உங்கள் பாடியில் ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸ் அதிகமாகும்போது இந்த பாதிப்புகள்லாம் உண்டாகும். ஸோ ஏன் முகத்தில் வந்து பிம்பிள்ஸ், அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வாயோட ஓரப்பகுதிகளில், அதே மாதிரி வந்து ஜா லைன் நம்ம சொல்லுவோம், மூக்குக்கு கீழே இருக்கக்கூடிய முகத்தினுடைய பகுதிகளில் ஏன் அதிகமாக பிம்பிள்ஸ் வருது? ஸோ ஒரு பெண்ணோட உடம்புல ஆண் தன்மைக்கான ஹார்மோன் அதிகமாகும் போது, முக்கியமாக இந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன், இந்த ஹார்மோனுக்கு வந்து நம்மளுடைய கீழ்த்தாடை பகுதியில் தான் அதிகமான அளவுக்கு ரிசப்டார்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆண்களுக்கு எப்படி அங்கே வந்து முடி வளர்ச்சி இருக்கோ, அதே மாதிரி இந்த இடங்களில் அதிகமான அளவுக்கு வந்து அந்த ஹார்மோனோட ஆதிக்கம் இருக்கும். அது அங்கே இருக்கக்கூடிய செபேசியஸ் கிளாண்ட்ஸ், அதாவது வியர்வை கோளங்களை வந்து அதிகமாக தூண்டி அங்கே நிறைய சீபம் அப்படிங்கிறத வந்து உருவாக்கும். இதுதான் உங்களுக்கு ஜா லைனில் ஆக்னி, அதாவது பிம்பிள்ஸை வந்து உருவாக்கும். அதே போல் இந்த ஹார்மோன்ஸோட அளவு அதிகமாகிறதுனால உங்களுக்கு மீசை பகுதி, தாடி பகுதியில் நிறைய ஹேர் க்ரோத்தும் இருக்கும். இதே ஹார்மோன் தான் உங்களுடைய தலைப்பகுதியிலையும் வந்து ஹேர் ஃபாலை வந்து உண்டாக்குறது. ரெண்டாவது விஷயம், இந்த கழுத்தில் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன், கருமை நிறத்தில் நல்லா வெல்வெட்டியாக இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சரியாக தேய்ச்சி குளிக்காதனால தான் கழுத்தில் இந்த மாதிரி அழுக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்கின் டேக்ஸ் வருது. இதற்கு காரணம் உங்கள் பாடியில் ஃப்ரீ இன்சுலின் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ஃப்ரீ இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னோட எபிடெர்மல் லேயரில் இருக்கக்கூடிய இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டரோட ரெசப்டார்ஸை வந்து அதை அதிகப்படுத்தும். ஸோ அதனால் என்னாகும், அங்கே ஓவர் க்ரோத் ஆகும். ஓவர் க்ரோத் ஆகும்போது செல்ஸ் வந்து 28 நாளைக்கு ஒரு முறை இந்த தோல் செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்கிறதுனால அங்கே வந்து கருமை நிறம் உண்டாகி உங்களுக்கு கழுத்து பகுதியிலையும் சரி, அக்குள் பகுதி எங்கெல்லாம் ஃப்ரிக்ஷன் இருக்கும், கழுத்தில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு செயின் போடுறீங்கன்னா அங்கே ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதே மாதிரி அக்குள் பகுதிகளில், அது ஃபோல்டு இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே, தொடை இடுக்கு பகுதிகளில், இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் நிறையா இருக்கக்கூடிய இடங்களில் ஈஸியாக உங்களுக்கு வந்து கருமை நிறம் படிய ஆரம்பிச்சிடும். அதே போல் உங்களுடைய ஃபேஸ்லேயுமே சில இடங்களில் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில், மெயினாக இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால உங்கள் பாடியில் இந்த எபிடெர்மல் லேயர், அதே மாதிரி வந்து டெர்மிஸ் லேயர், இது ரெண்டுத்துக்கும் இடையில வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ் வந்துடுறதுனால நிறைய கேரட்டினோசைட்ஸ் வந்து அதிகமாகும். இதுதான் உங்களுக்கு கருமை நிறத்தை வந்து உண்டு பண்ணுறது. அதே மாதிரி சில பெண்களுக்கு வந்து சன்லைட்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஆக்கிரும். அதனால தான் மெலாஸ்மான்னு சொல்லக்கூடிய மங்கு மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாகும். ஸோ நீங்கள் என்ன தான் ஸ்கின் பீலிங் ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே கூட இது மீண்டும் மீண்டும் வர்றதுக்கான காரணம் அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான்.
ஸோ இதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணணும்? ஸோ ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே பியூட்டி பார்லரை தேடி போகாதீங்க. ஸோ உங்களோட உடலை நீங்கள் சரி பண்ணால் தான் இந்த ப்ராப்ளம் வந்து முழுசாக சரியாகும். முதல்ல உங்கள் குடலை சுத்தம் பண்ணக்கூடிய டீடாக்ஸ் மருந்துகளை நீங்கள் வந்து பயன்படுத்தணும். 2வது உங்கள் கல்லீரலை புதுப்பிக்கக்கூடிய சிகிச்சை முறைகளை வந்து ஃபாலோ பண்ணணும். 3வது உங்களுடைய மெட்டபாலிசம். 4வது உங்களுடைய கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணக்கூடிய விஷயங்கள். 5வது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியை வந்து ஊக்கப்படுத்தக்கூடிய விஷயங்கள், ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு தோல் சம்மந்தமான பிரச்சனைகள், முடி சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து நிரந்தர தீர்வு வந்து கிடைக்கும். பிசிஓஎஸ்னால ஸ்கின்ல வரக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் முறையான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சரியாகும். ஸோ எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அப்போதைக்கு ஒரு பெட்டர்மெண்ட் கொடுத்தாலும் கூட பர்மனன்ட் சொல்யூஷன் எப்போவுமே உங்கள் உடம்புக்குள்ளேருந்து தான் வந்து வரணும். ஸோ இன்றைக்கி பிசிஓஎஸ்னால் நம்ம தோலில் என்னென்ன வகையான பாதிப்புகள்லாம் உண்டாகும், இந்த பாதிப்புகளை நம்ம எப்படி தவறாக ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். மெயினாக இந்த ஸ்கின் டேக்கெல்லாம் வரும்பொழுது நம்ம அப்போதைக்கு வந்து ரிமூவ் பண்ணிடுறோம், ஆனாலும் மீண்டும் மீண்டும் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது நம்மளால் அதை ரிமூவ் பண்ண முடியாத ஒரு கண்டிஷனுக்கு வந்து போயிடும். ஸோ அப்போது உங்களுடைய உடலை நீங்கள் சரி பண்ணால் தான் அதை வந்து சரி செய்ய முடியும். இன்னும் நிறைய வீட்டில் அம்மாக்கள்லாம் வந்து கழுத்தை நல்லா தேய்ச்சி குளியில் கழுத்துக்கு வந்து ப்ளீச் பண்ண இப்படியெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. பட் ஆனால் அந்த விஷயங்கள் அவங்களுக்கு இந்த ஸ்கின்னை ரொம்ப ஹார்டாக்கி இன்னும் பிரச்சனையை தான் வந்து அதிகப்படுத்தும். ஸோ அதனால் உங்கள் உடம்புக்குள்ளேருந்து இந்த சிகிச்சை முறையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ, யாரெல்லாம் ஸ்கின் பிரச்சனையை தப்பாக ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்கள். இதே போன்று ஒரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிசிஓஎஸ்னால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 90 நாட்களில் பிசிஓஎஸை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற 90 டேஸ் பிசிஓஎஸ் ரிவர்சல் ப்ரோக்ராம் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் உங்கள் பிசிஓஎஸ்க்கான ரூட் காஸ் என்ன விதமான டீடாக்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கான பர்சனலைஸ்டான டயட் என்னென்னலாம் யோகா பயிற்சிகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சனலைஸ்டான ட்ரீட்மெண்ட் பிளான் நம்ம 90 டேஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா 9500946632 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை ஜஸ்ட் பிசிஓஎஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டிக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 12ஆம் தேதி புதன்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை தஞ்சாவூரிலும், 13ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை கும்பகோணத்திலும், 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 5 மணி முதல் மாலை 7 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 15ஆம் தேதி சனிக்கிழமை காலை 5 மணி முதல் மாலை 4 மணி வரை பாண்டிச்சேரியிலும், 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500946634 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத்
ஹைதராபாத். டாக்டர் சித்தநாத், மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Magic Care.